நிம்மதியான வாழ்க்கைக்கு அதிகமாக செய்யக்கூடாத 5 பழக்கங்கள். நம்ம வாழ்க்கையில் பணம், வசதி, உறவுகள் எல்லாம் இருந்தாலும் ஒரு விஷயம் இல்லைன்னா எல்லாமே வெறுமையாக தோன்றும். அதுதான் நிம்மதி. நம்ம நிம்மதியை கெடுப்பது வெளி மனிதர்கள் இல்லை, நம்முடைய சில பழக்கங்கள் தான். இன்று அந்த மாதிரி நிம்மதியான வாழ்க்கைக்கு தடையாக இருக்கும் 5 பழக்கங்கள் பற்றி ஆழமாக பேசப்போகிறோம். இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் உங்களை பற்றி ஒரு புதிய புரிதலை அடைவீர்கள். பழக்கம் 1. எல்லோரையும் திருப்திப்படுத்த முயற்சிப்பது. எல்லோருக்கும் நல்லவனா இருக்கணும்னு நம்ம பல விஷயங்களை தியாகம் பண்ணுகிறோம். இது எப்படி நம் நிம்மதியை கெடுக்கிறது? உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களுக்கு கூட எஸ் சொல்வீர்கள். உண்மையை கூறினால் அவர்கள் வருத்தப்படுவார்கள் என நினைத்து பிடிக்காததை கூட பிடித்ததாக கூறுவது. இதனால் மனசுக்குள் கோபம், சோகம் அனைத்தும் சேரும். என்னோட வாழ்க்கை இதுதானான்னு தோன்றும். எக்ஸாம்பிள், உங்களுக்கு வேண்டாம் என்று தெரிந்தாலும் மற்றவர்கள் மனசு நோகக்கூடாதுன்னு நீங்கள் ஒத்துக்கொள்வது. உண்மை, எல்லோரையும் திருப்திப்படுத்தினால் உங்களை நீங்களே திருப்திப்படுத்த முடியாது. சொல்யூஷன், மரியாதையுடன் நோ சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் எல்லைகளை அமைக்கவும். பழக்கம் 2. தேவையில்லாமல் அதிகமாக யோசிப்பது. ஒரு விஷயம் நடந்துடுச்சுன்னா அது முடிஞ்ச விஷயம், ஆனால் நம்ம மனசு அதை விட்டுட மாட்டேங்குது. எக்ஸாம்பிள்ஸ், அப்படி சொல்லியிருக்க கூடாதோ, நாளைக்கு என்ன ஆகுமோ, அவர் என்ன நினைப்பாரோ, இதனால் என்ன ஆகும்? தூக்கம் போய்விடும், பயம், பதட்டம் அதிகரிக்கும், நிம்மதி முழுசா அழியும். உண்மை, நடக்காத விஷயங்களை நினைத்து நடைமுறை வாழ்க்கையை இழக்கிறோம். சொல்யூஷன், உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாததை விட்டுவிடுங்கள். தற்போதைய நிமிஷத்தில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். பழக்கம் 3. உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடுவது. அவர்களுக்கு வேண்டிய எல்லாம் இருக்கு, எனக்கு மட்டும் ஏன் இல்லை? கம்பேரிஷன் எதனால் வருகிறது? சோசியல் மீடியா, உறவினர்கள், பிறர் பேசும் வார்த்தைகள். இதன் விளைவு தாழ்வு மனப்பான்மை, பொறாமை, வாழ்க்கை மீது வெறுப்பு, இவை அனைத்தும் உண்டாகும். உண்மை, ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை ஒரு பயணம். அவர்களின் சேப்டரை உங்கள் சேப்டருடன் ஒப்பிடாதீர்கள். சொல்யூஷன், நேற்று இருந்த உங்களோடு இன்றைய உங்களை மட்டும் ஒப்பிடுங்கள். சிறிய முன்னேற்றத்தையும் கொண்டாடுங்கள். பழக்கம் 4. எல்லாவற்றையும் மனதில் வைத்துக் கொள்வது. இந்த பழக்கம் நமக்குள் என்ன செய்கிறது? மனசு கனமாகும், கோபம் உள்ளுக்குள் பெருகும், உடல் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும். உண்மை, மன்னிக்காத ஒவ்வொரு நாளும் நிம்மதியிலிருந்து தள்ளி போகிறோம். முக்கியமான உண்மை, மன்னிப்பது அவர்களுக்காக இல்லை, உங்களுக்காக. சொல்யூஷன், எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. சில விஷயங்களை விட்டுவிடுவதே பெரிய பலம். பழக்கம் 5. உங்களுக்கான நேரத்தை கொடுக்காமல் இருப்பது. குடும்பம், வேலை, பொறுப்புகள், இதுக்கிடையில் நாம் மறைந்து போகிறோம். இதனால் என்ன? மனசோர்வு, சோர்வு, வாழ்க்கை சலிப்பாக தோன்றும். உண்மை, உங்களை கவனிக்காத வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது. சொல்யூஷன், தினமும் 15-20 நிமிடம் அமைதியாக உட்காருங்கள். பிடித்ததை செய்யுங்கள். உங்கள் மனசுடன் பேசுங்கள். நிம்மதி என்பது பணம், வீடு, சொத்து இல்லை, நம்ம பழக்கங்களில்தான் இருக்கிறது. இந்த 5 பழக்கங்களை மெதுவாக குறைத்தாலே உங்கள் வாழ்க்கை மெதுவாக அமைதியாக மாறும். நிம்மதியாக வாழ உலகத்தை மாற்ற வேண்டாம், உங்கள் பழக்கங்களை மாற்றினால் போதும். இந்த வீடியோ உங்களுக்கு மனசுக்குள் ஏதாவது மாற்றத்தை கொடுத்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.